உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்சராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். உங்க ராசி அதிபதி 8ல மறைந்த நிலையில சஞ்சாரம் செய்தாலுமே உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால பெரிய அளவுல உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்த மாட்டார். எதிர்பாராத பணவரவு, புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் ராசிநாதன் 8ல மறையறதுனால தேவையில்லாத மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வரும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த விடாம உங்க எண்ணங்கள் உங்களை தடுக்கும். அதனால அதீத சிந்தனைகள், அதாவது ஓவர் திங்கிங்கை தவிர்த்து தன்னம்பிக்கையோட செயல்பட வேண்டியது அவசியம். மறைக்கப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சிலருக்கு ஆர்வம் கூடும். உதாரணத்துக்கு ஆராய்ச்சி, ஆன்மீகம், ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். உங்க அறிவை விசாலப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உயில் சொத்துக்கள், இன்சூரன்ஸ், பழைய முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா எதிர்பாராத லாபம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடந்த சில மாதங்களா இருந்த பண தட்டுப்பாடு ஜூன் மாதத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கும். குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால சுப விரய செலவுகள் உண்டாகும். சுபகாரியங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும்ங்கிறதுனால முறையான திட்டமிடல் அவசியம் தேவை. குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கும் காரணத்தினால உங்க பேச்சில் கனிவும் இனிமையும் கூடும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க உதவும். அதே மாதிரி சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால சொந்தமா வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கும் யோகம் பிரமாதமா இருக்கு. பழைய வாகனங்களை சீரமைக்கவோ அல்லது புதிய வாகனங்கள் வாங்கவோ இது ஏற்ற காலகட்டமா நிச்சயமா இருக்கும். தாயின் உடல் நலத்துல முன்னேற்றகரமான நிலை இருக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மட்டும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல ஏற்கனவே கேது சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை வழி உறவுகள்ல சில மனக்கசப்புகள் உண்டாகும். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் பாதிக்கப்படாததுனாலையும் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும் புத்திர பாக்கியம், தாம்பத்திய உறவுகள்ல சிறப்பான பலன்கள் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் காரகனான சனி பகவான குரு பார்க்கும் காரணத்தினால தொழில் விருத்தியாகும். குறிப்பா ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க, குறிப்பா பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, பேசி பிழைப்பு நடத்தக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமா நிச்சயமா இருக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய நல்ல வேலை அமையும். தற்போதைக்கு பார்க்கும் வேலையில பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். சொந்த ஊரை தாண்டி வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வேலை தேடுறது அதிக வளர்ச்சியை கொடுக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு வித்தியாஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பதியும் காரணத்தினால கல்வியில தடங்கல்கள் இல்லாம சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு இது சாதகமான காலகட்டம். வெளிநாடு மற்றும் தூரதேச பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கிடைக்கும். அடிக்கடி இடமாற்றங்களும் அலைச்சல்களும் இருந்தாலுமே அது இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களா நிலுவையில் இருக்கும் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, வாரந்தோறும் வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. பிரதோஷ காலங்கள்ல சிவ வழிபாடு செய்யறதும் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்வதும் மன தெளிவை கொடுக்கும்.
வியாழக்கிழமைகள்ல குரு கவசம் அல்லது தட்சணாமூர்த்தி அஷ்டகம் பாராயணம் செய்யறது சிறப்பு. ஏழை எளியவர்களுக்கு அல்லது கோவிலில் வரும் பக்தர்களுக்கு வியாழக்கிழமை தினங்கள்ல மஞ்சள் நிற இனிப்பு பொருட்கள், உதாரணத்துக்கு லட்டு, மைசூர் பாக்கு இந்த மாதிரியான பொருட்களை தானமா வழங்கலாம். கொண்டைக்கடலை மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் தானம் செய்கிறது குருவின் அருளை பெற்றுக் கொடுக்கும். வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் மற்றும் குருமார்கள், ஆசிரியர்களின் ஆசியை பெறுவது உங்க வாழ்க்கைய மேன்மையாக்கும். முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.